ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் தமிழ் கிரிப்டோசி. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு எக்ஸ்சேஞ்சில் நம்ம சைன் அப் பண்ணுறதுனால நமக்கு வந்து இப்போ 1.25K, அது 1,20,000 ஷிபு வந்து நமக்கு கிவ் அவே கொடுத்துட்ருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏர்ட்ராப் காயின் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மைனிங் காயின் இப்படி நிறைய விஷயங்கள் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா CoinBX எக்ஸ்சேஞ்சை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியா பேஸ் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் தான். பட் இதுக்கான ஓனர் வந்து பார்த்தோன்னா இந்தியா தான். பெரிய அளவில் ஒரு நல்ல ஒரு க்ரோத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்ச். இதில் இப்போ நம்ம சைன் அப் பண்ணுறதுனால நமக்கு 1.25, அதாவது 1,25,000 ஷிபு காயின் கிவ் அவே கொடுக்குறாங்க. ஜஸ்ட் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். அதை நம்ம பண்ணாலே போதும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணணும். சைன் அப் பண்ணுறதுக்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு நமக்கு 25,000 ஷிபு காயின் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அண்ட் ரெண்டாவதாக வந்து பார்த்தோம்னா நம்ம அதில் வந்து ஒரு 100 ருபீஸ் மினிமம் டெபாசிட் நம்ம பண்ணோம்னா 100 ருபீஸோ 1000 ருபீஸோ நம்ம பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு டெபாசிட்டுக்கு வந்து ஒரு 25,000 ஷிபு காயின் கொடுக்குறாங்க. அண்ட் மூணாவதாக வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு ட்ரேடு பண்ணுறப்போ 50,000 ஷிபு காயின் நம்ம கொடுக்குறாங்க. தட் மீன்ஸ் ஏதாவது ஒரு பை அண்ட் செல் நம்ம பண்ணுறப்போ நமக்கு வந்து ஒரு 50,000 ஷிபு காயின் ஃப்ரீயாக கிடைக்குது. அது எத்திரியமாக இருக்கலாம், பிடிசியாக இருக்கலாம். நம்ம அந்த எக்ஸ்சேஞ்சில் சைன் அப் பண்ணிவிட்டு டெபாசிட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு 50,000 ஷிபு காயின் ஃப்ரீயாகவே நமக்கு கிவ் அவேவாக கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாலாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னென்னா, இதுக்கு நம்ம வந்து யாராச்சும் நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் நம்ம ரெஃபர் பண்ணோம்னா அதுக்கும் 25,000 ஷிபு காயின் நமக்கு இப்போதைக்கு ரிவார்டாக கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக சப்போஸ் இப்போ இந்த CoinBX எக்ஸ்சேஞ்சில் நம்ம எக்ஸிஸ்டிங் யூஸராக இருக்கோம்னா அதுக்குமே நம்ம ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணுறதுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு நமக்கு ஷிபு காயின் கிவ் அவே கொடுக்குறாங்க. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டெப்ஸ் தான். ஜஸ்ட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஜஸ்ட் மினிட். ஸோ இந்த லிங்க் நாங்கள் கொடுத்துருங்க பாருங்கள். ஸோ ஜஸ்ட் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ப்ரௌசரில் போகும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய நேம் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் நேம் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது லாஸ்ட் நேமில் நம்மளோட இனிஷியல் என்ட்ரு பண்ணணும். அடுத்து பை டிஃபால்ட்டாக நம்மளோட கண்ட்ரி இங்கேயே செலக்ட் ஆகிருக்கும். அண்ட் நம்மளுடைய மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஆதாரோட எந்த மொபைல் நம்பரை லிங்க் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த மொபைல் நம்பர் கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நம்மளோட இமெயில் ஐடியை கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பாஸ்வேர்டு நம்ம க்ரியேட் பண்ணணும். பாஸ்வேர்டு வந்து ஆல்ஃபா நியூமரிக்காக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, என்ன பாஸ்வேர்டு நம்ம மேலே கொடுத்தோமோ அந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுக்குறோம். அண்ட் ஃபைனலாக இங்கே வந்து பார்த்தோம்னா பை கிளிக்கிங் இதை வந்து கிளிக் பண்ணிடுறோம். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னாலே போதும். நமக்கு ஃபஸ்ட்டு மெயிலுக்கு ஓடிபி வரும், நம்ம மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபியை என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா அடுத்ததாக நம்மளுடைய இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஓடிபி போகும். ஸோ அந்த ஒரு லிங்க் ஒன்று போகும். ஸோ அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும். ஸோ ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அகைன் நம்ம லாகின் பண்ணாமல் இருக்கும். லாகின் பண்ணிவிட்டு நம்மளுடைய KYCயை நம்ம வெரிஃபை பண்ணாமல் இருக்கும். இது ப்ளே ஸ்டோர்லேயுமே நமக்கு அவைலபிளில் இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு CoinBX KOINBX CoinBX நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கனாலே டைப் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கீழேயே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கான லிங்க்குமே இங்கே வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஹைலைட் பண்ணிக்க பார்த்தீங்களா இந்த பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் நம்மளுடைய எந்த இமெயில் ஐடி கொடுத்தோமோ அந்த இமெயில் ஐடியை வச்சு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறமா நமக்கு எந்த மாதிரி வரும் அப்படின்னா அதையுமே இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டு தான். இந்த அக்கௌண்ட்டில் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டதுக்கப்புறமா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ லிஸ்டிங் காயின் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். அடுத்து லேர்னிங்ஸ் என்னென்னலாம் இங்கே லேர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை காட்டுவாங்க. டெபாசிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், ஆர்டர்ஸு, கண்டெஸ்ட்டு, இப்போ என்னென்ன போயிட்டுருக்கு அண்ட் தென் இந்த மாதிரியான எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பண்ண வேண்டிய ஒரு ஸ்டெப் என்னென்னா உள்ளே ரிஜிஸ்டர் பண்ணி முடித்த உடனே ஃபஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய KYC வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கு டாப் லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஏரோவை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அந்த CoinBX உடைய சிம்பிள் ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய KYCயை நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி KYC வெரிஃபை பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த KYC அப்படிங்கிற டீட்டெயில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே காட்டும். ஃபஸ்ட்டு நம்முடைய ஆதார் கார்டை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டுடைய நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு அண்ட் ஆதார் கார்டுடைய ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்தையுமே நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் அதை முடிச்சதுக்கப்புறமா பேன் கார்டோட டீட்டெயில்ஸ் நம்ம என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே நம்ம ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். அடுத்ததான் நம்மளுடைய செல்ஃபி ஃபோட்டோ ஒன்று நம்ம அப்டேட் பண்ணணும். அதெல்லாம் அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு ஸ்டேட்டஸ் KYC வெரிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். எல்லாமே கரெக்டாக இருந்தால்
நெக்ஸ்ட் இது வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறமா ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா இது ஐஎன்ஆர் பேஸ்டு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றதுனால நம்ம ஃபியட் கரன்சி நம்ம ஐஎன்ஆர் கொடுத்து நமக்கு வேணுங்கக்கூடிய கிரிப்டோஸை பை பண்ணிக்க முடியும். எத்திரியம், பிடிசி, சொலானா, பிஎன்பி இப்படி என்னென்ன கிரிப்டோஸ் இருக்கோ அந்த கிரிப்டோஸ் எல்லாமே நம்ம பை பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டெப். அடுத்ததாக இதில் நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு நம்ம இதை ரெஃபர் பண்ணுறதுனாலையும் பெரிய அளவில் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு இந்த இன்வைட் அண்ட் ஏர்னுங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தா தெரியும். ஸோ இது வரைக்கும் நான் வந்து ஒரு 50 மெம்பர்ஸை வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு எனக்கு இது வரைக்கும் பாருங்கள் ஒரு ஷிபு 5 lakhs கிட்ட ஷிபு எனக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட நேட்டிவ் டோக்கன் KBX டோக்கனும் இவங்க ரிவார்டாக கொடுக்குறாங்க. இன்னும் இதை லிஸ்டிங் பண்ணலை. லிஸ்டிங் பண்ணுறப்போ கண்டிப்பாக பெரிய அளவில் இதனுடைய ப்ரைஸும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா எத்திரியம், BNB எல்லாமே வந்தாங்க. BNB எல்லாம் வரும்போது ஜஸ்ட் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த எக்ஸ்சேஞ்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலே நமக்கு BNB காயின் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. பட் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தா ஒரு BNB 50,000 ருபீஸ்க்கு போயிட்டுருக்கு. ஸோ வஜ்ரக்ஸு கூட நேட்டிவ் டோக்கன் இருக்குது. இதே மாதிரி நம்ம எந்தெந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் பார்க்குறோமோ அந்த ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சஸ்க்குமே அவங்களோட நேட்டிவ் டோக்கன் இருக்குது. ஸோ இந்த காயின்பிஎக்ஸோட நேட்டிவ் டோக்கன் தான் KBX. நாம் இங்கே சைன்அப் பண்ணுறதுனால நம்ம KBX டோக்கனும் கொடுக்குறாங்க அண்ட் ஷிபு காயினும் கொடுக்குறாங்க. ஒரு சிலருக்குலாம் டோஜ் காயினும் ஃப்ரீயாக கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்கை யூஸ் பண்ணி சைன்அப் பண்ணிக்கோங்க. சைன்அப் பண்ணிவிட்டு KYC வெரிஃபை பண்ணிடுங்க நம்பர் 1. அண்ட் ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா KYC வெரிஃபை பண்ணிவிட்டு டெபாசிட் பண்ணணும். அதுக்கான வீடியோவை நான் கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். அண்ட் டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் மூணாவதாக நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ட்ரேட் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளாக ஒரு பை அல்லது ஒரு செல் நம்ம பண்ணுறோம். அதுக்கு 50,000 ஷிபு காயின் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இவ்வளோ தான் இந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். KYC வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம விட்ராயலும் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெபாசிட்டும் பண்ணிக்க முடியும். INR எவ்வளோ விட்ரா பண்ணலாம் அப்படிங்கிற அந்த லிமிட்டும் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 1 lakh வரைக்கும் நம்மளால் விட்ரா பண்ணிக்க முடியும். மினிமம் 100 ருபீஸில் இருந்தால் நம்மளால் விட்ராயல் இங்கே பண்ணிக்க முடியும். ஸோ டாப் 100 ரேங்க்கை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்சு. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் இவங்க ரன் ஆகிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க. FIUக்கு கீழே ரிஜிஸ்டர் ஆகிக்கக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் இந்த காயின்பிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சு. ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸ்சேஞ்சில் சைன்அப் பண்ணிவிட்டு உங்களுக்கான இந்த 1,25,000 ஷிபு காயினுக்கான கிவ்அவே நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பபாய்.